ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அனீஸ் கிச்சன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா லஞ்ச் ரெசிபி. ஃபஸ்ட்டு காரக்குழம்பு பார்ப்போம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், 4 சின்ன சைஸ் தக்காளி ரெண்டையும் போட்டு கொரன்னு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற போட்டு அதை கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 பல் பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் 5 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு பொரிய விடுங்க. 3 பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து லோ ஃப்ளேமில் எண்ணெயில் வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கின உடனே அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் குழம்பு மிளகாத்தூள் எப்படி காரமோ அப்படி சேர்த்துக்கோங்க. நான் வெறும் குழம்பு மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன், ஏன்னா அதில் நான் எல்லாமே போட்டு அரைச்சிருக்கேன். நான் ஒரு 5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ லோ ஃப்ளேமில் தக்காளி மிளகாத்தூள் வெந்து வரட்டும். மூடி போட்டு மூடி வேக விடுங்க. அடிக்கடி எடுத்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. தண்ணி சேர்க்காதனால அடி பிடிக்கும். மிளகாத்தூள் சேர்த்துருக்கனால சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். இப்போ தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே காய் சேர்த்துக்கோங்க. காயை தக்காளியோடையே வதக்கி விடுங்க. வெண்டைக்காயை எப்போவுமே தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது. இப்போ மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேம்லேயே காயை அடிக்கடி கிளறி விட்டு வேக விடுங்க. இப்போ காய் பாதி வெந்ததும் கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போவே காரம் உப்பு பார்த்துக்கங்க, வேணும்னா சேர்த்துக்கங்க. இப்போ மூடி போட்டு மூடி குழம்ப லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ குழம்பு ரெடி ஆயிரும். காயம் வெந்துருச்சு. இப்போ காரக்குழம்பு ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பொரியல் பார்ப்போம். முள்ளங்கி முட்டை பொரியல் காரக்குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 8 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 3 காஞ்ச மிளகா தாளிச்சுக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கினா போதும். முள்ளங்கி சீவி வெங்காயத்தோடு சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம முட்டையும் சேர்க்க போகிறோம், அதனால் இப்போவே உப்பு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கணும். முள்ளங்கியில் தண்ணி ஊற்றி வேக விடாதீங்க. முள்ளங்கிலேயே ஜூஸ் வரும், அதுலேயே காய் வெந்துடும். மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் எண்ணெயிலேயே காயை வதக்கி விடுங்க. இப்போ காய் வெந்துருச்சு. இப்போ முட்டை எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து ஊற்றிக்கங்க. நான் ஒரு 5 முட்டை சேர்த்துருக்கேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் முட்டையை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். முட்டை அப்போ தான் நல்லா வெந்து வரும். கைவிடாமல் கிளறினீங்கன்னா இப்போ முள்ளங்கி முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.